அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்தில் எது முக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ராசி கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லேன்னு போட்டிருப்பாங்க. அதான் லக்னம்னு சொல்கிறது. லக்னம்னா அதை உயிர்னு சொல்லலாம், உடல்னு சொல்லலாம். அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது, அறிவுத்திறன் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது லக்னம் தான். அந்த லக்னம் நல்லா இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் விட லக்னம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். லக்னம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவன் மனுஷ வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க எந்திரிச்சு செயல்பட முடியாத நிலை, அறிவுத்திறன் இல்லாத நிலை, முடங்கியே கிடக்கலாம். எந்த நிலை ஒரு உந்து சக்தி வந்து அவங்கள முன்னால் கொண்டு வந்தால் கூட முன்னால் வரமாட்டாங்க, பின்னால் போயிடுவாங்க. என்ன காரணமாக? லக்னம் முடங்கிருச்சு, லக்னம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இதுதான் நிலை. சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாதகம் பார்ப்போம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லேனு போட்டுக்க லக்னம். அது எந்த லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் காட்டுது. தனுசு லக்னத்துக்கு யார் அதிபதி? குரு. குரு வந்து எங்கே இருக்காருன்னு பாருங்கள், கரெக்டாக 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்போ 6னா ரிஷபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே அதில் 3 நட்சத்திரம் வருது. கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரேஷம். கார்த்திகை சூரியனோடது, அது மாதிரி ரோகிணி வந்து சந்திரனோடது, மிருகசிரேஷம் செவ்வாயோடது. இந்த 3 நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 3மே பார்த்திங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் பகை வீடு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்தை குரு ஏற்றுக்க மாட்டார். ரிஷபத்தை ஒரு பகையாக தான் நினைப்பார் குரு எப்போதுமே. ஏன்னா சுக்கிரனோட வீடு. ரிஷப ராசி வந்து சுக்கிரனோட வீடு. உள்ளுக்குள்ளே எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கலாம். செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசிரேஷமாக இருக்கலாம், ரோகிணியோட சந்திரனாக இருக்கலாம், இல்லைன்னா கார்த்திகை சூரியனோடதாக இருக்கலாம். ஆனால் அவர் நிற்கிற ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசி அதுவும் 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் குருவுடைய செயல்பாடுகள் அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார். அதுவும் ரிஷபராசியில். ரிஷபமே அவருக்கு பகை அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் வந்து குருவை பகையாக நினைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் குரு சுக்கிரனை பகையாக தான் நினைக்கிறாரு. அப்போ அது ரிஷபம் சுக்கிரனோட வீடு. அப்போ கண்டிப்பாக அந்த லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னு தான் அர்த்தம். அப்போ என்ன தான் வந்து அவர் வந்து மற்ற எல்லா கிரகங்களும் நல்லா இருந்தால் கூட இந்த லக்னாதிபதி மட்டும் நல்ல வீட்டில் இருக்கணும், பகை வீட்டில் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த லக்னம், அந்த உயிர் நல்லபடியாக பூமியில் வாழும்னு சொல்லலாம். இதுக்கு இதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி மட்டும் கெட்டு போயிடவே கூடாது. இதை நாம் இதெல்லாம் முடிவு பண்ண முடியுமா? நாம் உடனே இல்லை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜாதகத்தை எடுத்து லக்னாதிபதி வந்து இப்போ இந்த கிரகம் ஜாதகத்தையே வச்சுக்கோமே, இப்போ வந்து 6ல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அதை அழித்து 5ல் கொண்டு போய் வைக்க முடியுமா? இல்லைன்னா 7ல் கொண்டு போய் வைக்க முடியுமா? அதெல்லாம் நம்மளால் முடியாது. அப்போ இது பிறப்பிலேயே அமையுது. அவங்களுடைய கர்ம வினைப்படி, பாவ புண்ணிய கணக்குப்படி இந்த மாதிரி அமையுது. அப்போ நம்ம உடனே அமையக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே அழித்து ரப்பரால் அழிச்செல்லாம் மாற்றிட முடியாது. அது பிறவியோட கர்ம வினை. பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாலும் தான் பூமியில் பிறக்கிறோம். பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மாவில் மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. அப்போ இந்த ஜென்மாவில் நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள் கணக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு வரும். அப்படிங்கிறது தொடர் வினை தான். தொடர் வினை பயன்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு தொடர் பயணம் தான். அப்போ இதை மாற்றி அமைச்சிட முடியுமா அப்படின்னு கூட இப்போ நம்ம சொல்கிறாங்க ஜாதகத்தில் அந்த இடத்துல வரக்கூடாதே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே மாற்றிடலாமான்னு கேட்க முடியாது. அதனால் இது பிறவி பயன், அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இதை வந்து பரிகாரங்கள் வழியாக மாற்றி அமைச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம். பரிகாரங்கள்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. ஏன்னா பிறவியிலேயே விழுந்து போச்சு. நான் 6ஆம் இடத்துல இப்போ இந்த ஜாதகப்படி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு போய் உட்காந்துட்டாரு, அதுவும் பகை வீட்டில் போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த கர்மவினை என்ன இருக்கோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். துன்பம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கலாம். நான் லக்னாதிபதி மறைஞ்சு போயிட்டார், பகை வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக துன்பம் இருக்க தான் செய்யும். அப்போ இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து புதுசாக யோசித்து பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. உடனே இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த விழுந்த லக்னம், அந்த லக்னத்துக்குரிய லக்னாதிபதி போய் விழுந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை.
அப்போ இதை கூட இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க. இப்போ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா, லக்னாதிபதி வந்து லக்னாதிபதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னம் 8ஆம் இடத்துல இருக்கும். நீங்கள் லக்னாதிபதியிலேருந்து பாருங்கள், லக்னாதிபதி குரு, அவர்லேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும். அஷ்டாஷ்டகம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரியான நிலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு துன்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடுமையான உழைப்பு தேவைப்படும். எதுவுமே ஒரு எளிதான முறையில் கிடைக்காது அப்படிங்கிறதுல உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இன்பமும் துன்பமும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாலும் துன்பம் எத்தனை விழுக்காடு, இன்பம் எத்தனை விழுக்காடு, இதான் கேள்வி. துன்பத்திலேயே பழகிடணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, இது மாதிரி இன்றைக்கி ஒரு 6 மாதம் நாய் படாத பாடுபடுவேன், ஒரு 6 மாதம் பண்ணி படாத பாடுபடுவேன், அப்புறம் அப்படின்னு கேள்வி கேட்பேன். அப்புறம் என்ன பழகிடும் அப்படிம்பாங்க. அப்போ இதுதான், இந்த முறையில் தான் இந்த வாழ்க்கை பயணம் போகும். அப்போ இந்த லக்னாதிபதி மட்டும் எப்போதுமே நல்ல இடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை காப்பாற்றப்படும். இல்லைன்னா சிக்கல் தான். இதை உடனே மாற்றி அமைச்சிட முடியும்னு நினைக்காதீங்க. லக்னம் பரிகாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. பிறவி இந்த பூமியில் விழுந்துருச்சு, அது அதோடைய கணக்குகளை அனுபவித்து தான் ஆகணும். மாற்றிட முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து நம்புகிற மாதிரி இருக்காதுன்னு தான் உண்மையாக தெளிவாக தெரியுது. அது பொய்க்காக கூட இருக்கலாம், அதெல்லாம் நம்ப வேண்டாம். எடுத்த பிறவியை அனுபவித்து தான் ஆகணும், அதை மாற்ற முடியாது. இதுதான் இந்த மாதிரியான ஜாதகத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இல்லைன்னா என்ன சொல்கிறதுன்னா, கஷ்டத்தை வந்து சுகமாக எடுத்துங்க, அடிக்கடி கோயிலுக்கு போங்க, அது வழியாக மன ஆறுதலை கிடச்சிடும், அது வழியாக வாழ்க்கை பயணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. நன்றி, வணக்கம்.